பாஜக இதன் பின்னணியில் பாஜக தான் இருக்கு அப்படின்னா பாஜகவின் அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்? இந்த இடைக்கால தடைன்றது எதிர்க்கட்சி அதிமுகவோ பாஜகவுக்கோ பெரிய பின்னடைவா? அடுத்த கட்டம்ன்றது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? பாஜக இதை திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவெளியில பேசுபொருளாக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கடந்த காலங்களில் அந்த அவர்களுடைய உத்தி அவர்களுக்கு கை கொடுத்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி தோல்வியில் தான் முடிவடையும். அப்புறம் நான் ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன், முக்கியமான செய்திகள். இது ஏதோ அமலாக்கத்துறை இன்னைக்கு தான் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்குன்னு நினைக்காதீங்க. மோடி வந்ததிலிருந்து இது நடக்குது. 2023ஆம் ஆண்டு M3M அப்படிங்கிற ஒரு வழக்கு. அதுல அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் கைது செஞ்சதை ரத்து செஞ்சுட்டு குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லாமல் கைது செய்ததாகவும் இடி பகைமையுடன் செயல்படக்கூடாது அப்படின்னு அழுத்தமா சொல்றாங்க. அப்ப இடி எப்படி செயல்படுதுங்க? பகைமையுடன் செயல்படுகிறது. இன்னும் ஒருபடி மேல சொல்றேன். இடியினுடைய இயக்குனர், அமலாக்கத்துறை இயக்குனர் சஞ்சய் குமார் மிஸ்ராவுக்கு வழங்கப்பட்ட 3வது முறை பதவி நீட்டிப்ப சட்ட விரோதம்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. இப்ப தொடர்ச்சியாகவே இடி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 2-3 வழக்கு கூட இருக்குது. நான் நேரம் கருதி அதை சொல்லல. தொடர்ச்சியா ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லல, எல்லா ஸ்டேட்லயும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கிற புகாரின் அடிப்படையில் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை எடுத்த நடவடிக்கையை இவங்க கையில் எடுத்து உள்ள வர்றாங்க. அதுதான் பிரதான கேள்வி. ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், 7 FIR திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டுச்சு. அந்த முறைகேடுகளுக்கு ஒருவேளை முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சரி. அந்த வாதத்துல இருந்து நான் பேசுறேன். அந்த வாதத்துல இருந்து பேசுவோம். 7 FIRகளுக்கு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும். ரைட். 34 FIRக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்கணும்ல, அவரையும் கைது செய்யணும்ல, அவரையும் இப்ப விசாரிக்கணும். இப்படிலாம் பேசுவீங்களா? 1000 கோடி உத்தேசமா சொல்றீங்க. 34 FIRல அதிக முறைகேடு நடந்திருக்குமா? 7 FIRல அதிக முறைகேடு நடந்திருக்குமா? அப்ப 34 அதிகமா நடந்திருக்கும். அதை பத்தி ஏன் இந்த பாஜக பேச மறுக்கிறது? அப்ப இது எவ்வளவு பெரிய அறத்திற்கு புறம்பான துளியும் அறமற்ற ஒரு செயல்பாடு. இத கேள்வி கேட்பது சொல்லுங்க. இது 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 பாஜகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ பின்னடைவு நெருக்கடின்னு சொல்ல வரீங்களா? டாஸ்மாக் வழக்குன்றது இது பேக் ஃபயர் ஆயிடுச்சுங்க. எக்ஸாக்ட்லி இது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பணிவோட சொல்றேன், அதே சமயத்துல தன்னம்பிக்கையோட சொல்றேன். இந்த இஷ்யூல முதல்ல இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தது நான் தான். 34 FIRகள் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டதுங்கிறத FIR டீடைல்ஸோட எடுத்து பதிவு பண்ணியிருந்தேன். இன்றைக்கு அந்த உண்மை வெளியான பிறகு இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம, இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இவங்க லாவண்யா வழக்கு எடுத்தாங்க, பேக் ஃபயர் ஆச்சு. இந்த வழக்கு எடுத்தாங்க, பேக் ஃபயர் ஆச்சு. இந்த ராணுவ வீரரினுடைய மனைவி தாக்கப்பட்டார்னு ஒரு பிரச்சனை கிளப்பினாங்க, பேக் ஃபயர் ஆச்சு. எல்லா வழக்குகளும் பாஜகவிற்கு சிக்கலைத்தான் தந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே சொல்ல. இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க அமலாக்கத்துறைக்குள்ளே வாங்க. அமலாக்கத்துறை தமிழ்நாட்டுல அங்கித் திவாரி அப்படிங்கிற ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கினாரு, மாநில அரசு கைது செஞ்சு நமக்கு தெரியும். இப்ப கேரளால அதே மாதிரி ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கி கைது செய்யப்பட்டிருக்காரு. லஞ்சம் எவ்வளவு தெரியுமாங்க? 2 கோடி. நான் இப்படி சொல்றேன், இந்தியா முழுவதும் அமலாக்கத்துறை அதிகாரிகளை வச்சு 2 கோடி 3 கோடி 5 கோடின்னு லஞ்சம் வாங்குகிறார்கள். யாரு? அமலாக்கத்துறை யார் கண்ட்ரோல் இருக்குதோ அந்த அமைச்சர். யார் அமைச்சர்? நிர்மலா சீதாராமன். இப்ப நிர்மலா சீதாராமன் விமர்சிக்கணும், விவாதிக்கணும், விசாரிக்கணும். நிர்மலா சீதாராமன் குற்றவாளி, அவரையும் விசாரிக்கணும். பேச முடியுமா? நிர்மலா நான் அப்படி பேசலங்க. அப்படி பேசினால் அது எப்படி தவறோ அதற்கு இங்க ஒரு அதிகாரி, அமலாக்கத்துறை அதிகாரி 2 கோடி லஞ்சம் வாங்கினதுக்கு மோடி பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் சொன்னால் அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்கல்ல. அதான் இங்கே பொருத்தி பாருங்க. ஸ்டாலினுக்கு ஒரு நியாயம், எடப்பாடி பழனிசாமி ஒரு நியாயம் வைக்காதீர்கள். குறிப்பா இந்த டாஸ்மாக் வழக்கு அப்படின்றது, இந்த இடைக்கால தடை இதெல்லாம் சேர்த்து வைத்து இப்ப அதிமுக ஆட்சி கால வழக்குகள் போட்ட இதெல்லாம் பாக்குறப்போ பாஜக அதிமுகவுக்கு இது பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்றாங்க அரசியல் ரீதியா. அப்படிதான் எடுத்துக்கணுமா? அதை அமலாக்கத்துறை என்னது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறை. மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மதுவிலக்கு துறையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை அதன் அடிப்படையில் விசாரணை நடத்துகிறாங்க, சம்மன் கொடுக்குறாங்க. அது தவறாக இருந்ததுன்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க. நான் கேட்குறேன், தவறே நடக்கவில்லை என்று நீங்கள் நினைத்திருந்தால் ஏன் மாநில உயர்நீதிமன்றத்தில் அதை ஏன் நீங்கள் தாக்கல் பண்ணிட்டு திரும்ப வாபஸ் வாங்கினீங்க? தவறே நடக்கலப்பா, இன்னைக்கு உங்களுக்கு தீர்ப்பு, அதை இடைக்கால தீர்ப்பு ஆதரவாக கிடைத்தவுடன் அறம் சார்ந்து பேசக்கூடிய நீங்கள் மாநில உயர்நீதிமன்றத்துக்கு ஏன் போனீங்க? போனதை ஏன் வழக்க வாபஸ் வாங்கினீங்க? இது ஒண்ணு, அதோடு விட்டுருவோம். அடுத்து இங்க நான் கேட்கிறேன், நம்ம சரவணன் சார் அதை சொல்லுவாரா? அதாவது அதிமுக சார்பா யாருமே அமலாக்கத்துறையோ அல்லது வணிக வருமான வரித்துறையோ யாருடைய அதிமுக வீட்லயும் ரைடே பண்ணல. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதான உங்க சார் ரைடு அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, அது மத்திய அரசாங்கத்தை நீங்க 40 MP வச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி 39 MP வச்சிருக்கீங்க. அதுதானே சொல்றாங்க அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை சார் பேச விடுங்க சார், பேசுங்க.
என்ன கேள்வி கரெக்டா கேட்டீங்க, முக்கியமானதை பதில் பேச வரும்போது அப்படி தட்டி விட்டுறீங்க. அதுதான் உங்க வேலைய. ஆகவே நீங்க நடந்துச்சா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுவீங்க. அப்படின்னு பாரபட்சம் இல்லாம அதிமுக திமுக எல்லாத்தையும் அரசாங்கம் செய்யக்கூடியது, ஒரு துறை செய்யக்கூடியதை நீங்கள் அரசியலாக முட்டுக்கோர்த்து சேர்த்து கதம்ப மாலையா மாத்தி நீங்க செய்யற தப்புல இருந்து கிளச்சஸ் ஆஃப் லால இருந்து தப்பிக்க பாக்குறீங்க பாருங்க. அது என்னைக்கு நடக்காது. நீங்க சொல்ற அரசியல் ரீதியா டாஸ்மாக் வழக்குன்றது திமுகவுக்கு நெருக்கடி தான். அதிமுகவுக்கு அரசாங்கத்திற்கு நீங்க திமுக ஏன் பேசுறீங்க? திமுக அரசாங்கத்திற்கு அவ்வளவுதான். இரண்டு சார் இது மட்டும் சொல்ல முடியாது. நீங்க சார் சொல்லுங்க, சரவணன் சார் சொல்லும்போது சொன்னாரு நீங்க வந்து ஐயா துரைமுருகன் அவருடைய பையன் திரு கதிரானந்தம் மீது இது பண்ணாங்களே அப்படின்னு. ஆதாரம் இருக்கு இல்லையா? தேர்தலுக்காக காட்பாடி கனரா வங்கியிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் எடுத்து அது எங்க ஊர்ல சாக்குன்னு சொல்லுவோம், இங்கிட்டு கோணி பையின்வாங்க போட்டு வார்டு வாரியாக கொடுத்தது யார்? ஆதாரம் இருக்கா இல்லையா? அது ஒட்டு சசை முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய இதையும் நீங்க ஐயா பொன்னையன் எதையும் சொன்னீங்களே, பொன்னையன் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரா? நீங்க பிடிஆர் சொன்ன உடனே தகவல் தொழில்நுட்பத்துக்கு ஏன் நிதியமைச்சர் இருந்தவரை மாத்தினீங்க? எக்ஸைஸ் டியூட்டி மாறாக வேற எங்கேயோ போது அரசாங்கத்தை கருவூலத்துக்கு வரலன்னு சொன்னாரு. ஓகே, இப்ப இதெல்லாம் அறம் சார்ந்து பேசக்கூடியவர்கள், அரசியல் சார்ந்து பேசக்கூடியவர்கள் ஏன் அவரை துறையை மாத்தினீங்க? குற்றம் நடந்து ஒத்துக்கிறீங்களா? சரவணனோட கருத்து வாங்கி. இல்ல இப்போ அமலாக்கத்துறை எப்படி செயல்படுது அப்படின்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. எப்படி வந்து அமலாக்கத்துறையும் பாஜகவும் க்ளோஸ் நெக்ஸஸ்ல போறாங்கன்றதுக்கு டெல்லி லிக்கர் ஸ்கேம் நீங்க சொன்னீங்க, அதுல பாத்தீங்களா அப்படி நடந்துச்சுன்னு. அதுல என்ன கூதல் நடந்தது அப்படின்னா, சரத் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அரவிந்தோ ஃபார்மாவுடைய ஓனர். அவர் என்ன பண்றாங்க, அவரையும் இந்த வழக்குல கைது செய்யறாங்க. கைது செய்து அவர் சிறையில் இருக்கிறார். கைது செய்து சிறையில் இருந்த உடனே ஒரு 25 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக பாஜகவிற்கு நன்கொடையாக கொடுக்கிறார். நன்கொடையாக கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆகுது அப்படின்னா உடனே வந்து ஜாமீன் மனு தாக்கல் செய்யறாரு. என்னவா முதுகுவலியா, அவருக்கு ரொம்ப முதுகுவலியா. உடனே ஜாமீன் மனு தாக்கல் செய்கிறார். ஜாமீன் மனு தாக்கல் செஞ்ச உடனே அமலாக்கத்துறைக்கு போய் என்ன, இங்க திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இதயத்தை பிளந்து அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு என்ன சொல்லிச்சு, போய் சொல்றாரு, நாடகம் ஆடுறாரு, ஜெயிலே நல்ல இது கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அங்க என்ன தெரியுமா போய் சொன்னாங்க, ஐயா மெடிக்கல் கண்டிஷன்யா, நீங்களே பார்த்து ஏதாவது பண்ணுங்க, விடுறதுனா விடுங்க, வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்கன்னு சரத் ரெட்டி அவர் 25 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ் நன்கொடையாக பாஜகவிற்கு கொடுத்தார். பெயில்ல விட்டாங்க. இத நீங்க கனெக்ட் பண்ணி பேசுறீங்க இப்ப. ஆமா, சரத் ரெட்டியை பெயில்ல விட்டாங்க. அதுக்கு பிகஸ்ட் காமெடி அப்புறம் தான் வருது. சம்பந்தமே இல்லைன்றாங்கல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமே இல்லைன்றாங்கல்ல. அடுத்து அவர் ஜாமீன்ல வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் இடைக்கால ஜாமீன். அப்போ இடைக்கால ஜாமீன்ல வந்த உடனே அமலாக்கத்துறை என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்குது. இவர் வந்து ரொம்ப உத்தமருங்க, இடைக்கால ஜாமீன்ல வந்து ஒண்ணுமே பண்ணலங்க, நியாயமா நடந்துக்கிட்டாருங்க, ஜாமீன் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஜாமீன் வாங்கிட்டு வெளில வர்றாரு. வெளில வந்த உடனே என்ன பண்றாரு, இன்னொரு 5 கோடி ரூபாய் பாஜகவுக்கு கொடுக்குறாரு. என்ன பண்றாங்க தெரியுமா, அந்த வழக்குல அவர் குற்றவாளி இல்லைன்னுறாங்க. சிபிஐ இடி அவரை குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு அவரை அப்ரூவரா மாத்திடுறாங்க அந்த வழக்குல. இது 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 வந்து எப்படின்னா கிளாசிக் எக்ஸாம்பிள். எப்படி பாஜக அமலாக்கத்துறையை கையில் வைத்துக் கொண்டு பணம் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஏஜென்சி, அதனாலதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எக்ஸ்ட்ராக்ஷனேட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி சொல்றோம். இப்படி எல்லா பணம் பாஜகவுக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா வழக்குகளும் பஞ்சாக பறந்துவிடும்.